LSNW அப்படின்றது என்ன அப்படின்னா MW இதுனா legacy system migration workbench. ஸோ இதுதான் வந்து LSNW அப்படின்னு சொல்லுவோம். LSNW nothing but legacy system migration workbench. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, லெகசி சிஸ்டம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஃபைனலாக வந்து கான்ஃபிகரேஷன்லாம் எல்லாமே கஸ்டமைஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் பிஃபோர் கோ லைவ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்க இப்போ பிஸ்னஸ் யூசர் வந்து எஸ்ஐபிக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ லைக் பிஓஎஸ் அல்லது எக்ஸல் சீட்டில் டேட்டா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஆரக்கல் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஸோ வாட் எவர் அவங்க இந்த டேலி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டம், ஏதோ ஒரு சிஸ்டமில் வந்து டேட்டாவெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அக்கௌண்டிங் டேட்டா, மெட்டீரியல் டேட்டா, ஸ்டாக் டேட்டா. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட ஓன் சாஃப்ட்வேரில் எதுனோ ஒரு இதில் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சிஸ்டத்தை வந்து நம்ம லெகசி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிஸ்னஸ் யூசர் வந்து எக்ஸிஸ்டிங்காக யூஸ் பண்ணிட்டு இருக்க சிஸ்டம் வந்து லெகசி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சிஸ்டத்துலேருந்து நமக்கு வந்து டேட்டாஸை வந்து நம்மளோட எஸ்ஏபி சிஸ்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். எப்போ அப்படின்னா, நம்மளோட ஃபைனல் கட் ஓவர் ஆக்டிவிட்டிஸ், அதாவது கான்ஃபிகரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு பிஃபோர் கோ லைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகேவா, நம்மளோட அவங்கள்ட்ட இருந்து டேட்டாவெல்லாம் வாங்கிட்டு ஸோ நம்ம வந்து மைக்ரேஷன் பண்ணுவோம். மைக்ரேஷன் மீன்ஸ் லெகசி சிஸ்டம்லேருந்து மைக்ரேஷன் பண்ணுறது வந்து எஸ்ஏபிக்கு வந்து மைக்ரேஷன் பண்ணுவோம் அவங்களோட எக்ஸிஸ்டிங் டேட்டாஸ் எல்லாமே வேற ஒரு சிஸ்டம்லேருந்து. ஸோ அதுக்கான டிரான்சாக்ஷன் கோடு தான் வந்து இந்த LSMW. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் கோடில் வந்து நிறைய 3-4 டைப்ஸில் இருக்குது. நம்ம வந்து LSNW யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது, இதில் வந்து நாட் வெண்டர் மாஸ்டர் அண்டு எல்லாமே நம்மளோட என்ன பல்க் மாஸாக நம்ம வந்து டேட்டாஸை வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ இன்வென்ட்ரி இல்லை இன்வென்ட்ரி அண்ட் மெட்டீரியல் மாஸ்டர், வெண்டர் மாஸ்டர்ஸ், பர்ச்சேஸ் இன்ஃபோ ரெக்கார்ட். ஸோ நம்ம என்னெல்லாம் வந்து நம்ம மாசா வந்து லெகசி சிஸ்டம்லேருந்து நம்ம வந்து அப்லோட் பண்ண நினைக்கிறோமோ அது எல்லாமே அப்லோட் பண்ணுறதுக்கான ரிக்யர்மெண்ட் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த LSNW மூலமும் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் அந்த LSNW டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்னன்றது எப்படி பண்ண போறோன்றது பார்த்துடலாம். ஸோ LSMW பார்த்தீங்கன்னா லெகசி சிஸ்டம் மைக்ரேஷன் ஒர்க் பெஞ்ச். ஸோ இதில் நம்ம முன்னாடி கிரியேட் பண்ண இருக்கும், நான் டெலிட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இது என்னென்னா கேட்கும்னா, ஒரு ப்ராஜெக்ட், சப் ப்ராஜெக்ட், ஆப்ஜெக்ட். ஸோ இதில் 3 இருக்கும். இது 3மே டேட்டா என்ன பண்ணணும்னா கிரியேட் பண்ண உடனே இப்போ எம்டியா இருக்கும். ஸோ இப்போ கிரியேட் ஓகே சரி. இப்போ ப்ராஜெக்ட். ஸோ ப்ராஜெக்ட் நம்ம என்ன பண்ண போறோன்ற, அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கோன்ற ப்ராஜெக்ட். ஸோ நம்ம ரெஃபரன்ஸுக்கு வந்து நான் வந்து ப்ராஜெக்ட் 1 அப்படின்னு 01 கொடுக்குறேன். ஸோ அதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் மெட்டீரியல் மாஸ் ப்ராஜெக்ட் 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே நம்ம பிஸ்னஸ் யூஸர் நம்ம கொடுக்குறது தான். ப்ராஜெக்ட் யூஸ் 1 வந்து ஒரு ப்ராஜெக்ட் 1. ஸோ அதில் வந்து மெட்டீரியல் மாஸ்டர் வந்து கொடுக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ. அடுத்து என்ன கேட்கணும், சப் ப்ராஜெக்ட். ஸோ அடுத்து அதுக்குள்ளே இது என்ன பண்ண போகிறோன்றது. ஸோ இப்போ வந்து நான் வந்து RM மெட்டீரியல் அப்லோடுன்னு கொடுக்குறேன். RM மெட்டீரியல் அப்லோட். இதுலேயும் RM மெட்டீரியல் அப்லோட். சப் ப்ராஜெக்ட் அதோட டிஸ்கிரிப்ஷன், இது ப்ராஜெக்ட் அதோட டிஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் கண்டினியூ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். ஸோ என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்றது, இதில் வந்து மெட்டீரியல் மாஸ் கிரியேஷன். டிஸ்கிரிப்ஷன் வந்து அதே கொடுக்குறேன், மெட்டீரியல் மாஸ் கிரியேஷன். மெட்டீரியல் மாஸ்னா மெட்டீரியல் மாஸ்டர் கிரியேஷன். கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய எல்லாமே இங்கே பேர் ப்ராஜெக்ட், சப் ப்ராஜெக்ட், ஆப்ஜெக்ட், இது 3மே வந்து வந்துடும். நவ் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 19 ஸ்டெப்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணதுக்கு அப்புறம் இது 14 ஸ்டெப்ஸ் ஆயிரும்.
ஸோ ஒவ்வொரு LSNW வந்து கம்பல்சரி 14 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். அந்த 14 ஸ்டெப்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இது வந்து ரன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆப்ஜெக்ட் அட்ரிபியூட்ஸ். ஸோ இந்த ஸ்டெப் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ டபுள் கிளிக் பண்ணும். டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எப்போதுமே வந்து LSNW ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் டபுள் கிளிக் பண்ண உடனே அது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மோடில் தான் இருக்கும், சேஞ்ச் மோடில் இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஐக்கானில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டு சேஞ்சுன்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சேஞ்ச் மோடுக்கு மாறிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஒன்றுல அந்த 4 டைப் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் பேட்ச் டைரக்ட் இன்புட் இருக்கும், பேட்ச் இன்புட் ரெக்கார்டிங் இருக்கும், அடுத்து பேபின்னு சொல்லுவாங்க, அது ஒரு ப்ரோக்ராமிங் பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட் மெத்தடு, ஸோ ஐடாக் இன்டர்மீடியட் டாக்குமெண்ட். ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது வந்து பேட்ச் இன்புட் ரெக்கார்டிங். ஸோ இதை வந்து நம்ம வந்து டிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு ரெக்கார்டிங்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெக்கார்டிங்ஸ் ஓவர்வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெக்கார்டிங் ஓவர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே வந்து ப்ராஜெக்ட் 1ன்ற டைட்டில் வந்திருக்கும். ரெக்கார்டிங்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் 1 ஓவர்வியூ. இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் ரெக்கார்டிங். ஸோ இப்போ நம்ம வந்து ரெக்கார்டிங் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். மெட்மாஸ் REC ரெக்கார்டிங் கொடுக்குறேன். அதே தான் இதுக்கும் கொடுக்குறேன், மெட்மாஸ் REC ரெக்கார்டிங். மெட்டல் மாஸ்டர் ரெக்கார்டிங் யார் யூசர், ஸோ யூசர் யார் பண்ணுறான்றது கீழே இருக்கும். ஸோ நான் வந்து எக்ஸிக்யூட் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இது வந்து இப்போ என்ன இந்த டிரான்சாக்ஷன் கோடு கேட்கும். இப்போ நம்ம வந்து எந்த டிரான்சாக்ஷன் கோடை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். வெண்டார் மாஸ்டர் அப்படின்னா நம்ம வந்து XK01 கொடுப்போம், பர்ச்சேசிங் போகிறதுக்கான ME11 கொடுப்போம், இப்போ மெட்டல் மாஸ்டர்னா MM01 கொடுப்போம். நம்ம இது கொடுத்த உடனே இதோட நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் எங்கே போகும்னா MM01க்கு டேரெக்டாக இதுலேருந்து போகும். ஸோ இதில் நம்ம கொடுத்துட்டு என்ட்ரு பண்ண உடனே நம்ம ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகும்போது இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அன்வான்டாக எதுனா நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணும்போது அதையும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணுவோம். நம்ம மாசம் அப்லோட் பண்ணும்போது நமக்கு எதனா எரர் வரும். ஸோ மேக்ஸிமம் வந்து இதுக்கப்புறம் பண்ண போகிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து எது தேவையோ அதை மட்டும் கிளிக் பண்ணி அந்த இடத்துல மட்டும் இன்புட் கொடுங்க. தேவை அன்னெசரியாக பேக் போயிட்டு வர்றது அந்த இதெல்லாம் வந்து வேண்டாம். ஸோ எது கரெக்டாக எந்தெந்த ஸ்டெப்பு நெசசரியோ அந்தந்த ஸ்டெப்பு மட்டும் நம்ம வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு அந்த டேட்டாவை மட்டும் கொடுத்தா போதும். ஸோ நான் இப்போ MM01 போடுறேன் மெட்டல் மாஸ்டருக்கு. ஸோ டைரக்ட் டு MM01. ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இண்டஸ்ட்ரி செக்டரை வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ நான் மெக்கானிக்கலை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து நம்மளுடைய மெட்டீரியல் டைப் ROHன்றனால நான் வந்து ROH வந்து செலக்ட் பண்ணுறேன். ROH ரா மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ப்ரெஸ் என்டர், ஒரு என்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசிக் டேட்டா 1 மட்டும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே டிஸ்கிரிப்ஷன் கேட்போம். இதில் வந்து சும்மா எக்ஸாம்பிள் வந்து நான் கார் 01 அப்படின்னு கொடுக்குறேன், இல்லை ஜஸ்ட் கார்னு கொடுக்குறேன். அடுத்து பேசிக் வந்து பீஸ், மெட்டீரியல் டைப் மெட்டீரியல் குரூப் 03 கொடுக்குறேன். ஜஸ்ட் இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா அது வந்து டக்குன்னு வந்து சேவ் ஆகிடும். ஏன்னா நம்ம ஒரு வியூ தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் டைரெக்டாக என்ட்ரு பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு இங்கே இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட வியூ வந்து பர்ச்சேசிங். ஸோ பர்ச்சேசிங் போகும்போது இங்கே பிளான்ட்டு கேட்கும். இப்போ நம்மளுடைய பிளான்ட்டு 5555 கொடுத்தீங்கன்னா அது பர்ச்சேசிங் வியூ போகும். இங்கே வந்து நமக்கு தேவை ஒன்லி ஃபார் பர்ச்சேசிங் குரூப் APG. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோம்னா பிளான்ட் டேட்டா ஸ்டோரேஜ் 1. அப்போ போகும்போது ஸ்டோரேஜ் லொக்கேஷன் கேட்கும். நம்மளுடைய ஸ்டோரேஜ் லொக்கேஷன் 0001 என்டர். இப்போ இதுக்குள்ள என்டர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் வியூ, அக்கௌண்டிங்கில் வியூ 1. ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வேல்யூவேஷன் கிளாஸ் வந்துருச்சு. ஸோ இங்கே வேல்யூவேஷன் கிளாஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணாலும் என்ட்ரு பண்ணிக்கலாம், இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக இருக்குனாலும் இதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வேல்யூவேஷன் கிளாஸ் 1500. ஸோ ப்ரைஸ் கண்ட்ரோல் வந்து இங்கே V மாற்றுறீங்க அப்படின்னா இங்கே V போட்டுக்கலாம். ஸோ மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து நான் ஒரு 50 ரூபா போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ சேவ். இப்போ நம்ம சேவ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ரெக்கார்டு ஆயிடுச்சு. ஸோ ஓகேவா. ஸோ இந்த கிரே அவுட் இருக்க ஃபீல்டு எல்லாமே வந்து நம்ம வந்து என்ட்ரு பண்ண ஃபீல்டு.
நம்ம மேண்டட்டரியா இப்போ செலக்ட் பண்ணி என்ட்ரி பண்ண ஃபீல்டு தான் வந்து இந்த கிரேல இருக்கும், மீதி எல்லாம் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா டிஃபால்ட் ஆல் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம எதை செலெக்ஷன் பண்ணோம் அப்படின்றது இங்கே வரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம இண்டஸ்ட்ரி செக்டர் செலக்ட் பண்ணோம், அடுத்து மெட்டீரியல் டைப், அடுத்து ஒரு என்ட்ரு பண்ணோம், அடுத்து டிஸ்கிரிப்ஷன், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கொடுத்தோம், மெட்டீரியல் குரூப் கொடுத்தோம், அதுக்கப்புறம் பிளான்ட் கொடுத்துட்டு மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன் அது வந்துடும். அடுத்து பர்ச்சேசிங் குரூப், அதில் இருக்க மெட்டீரியல் குரூப் வந்துடும். ஸோ இங்கே வந்து ஸ்டோரேஜ் லொக்கேஷன் கொடுத்தோம். அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் கிளாஸ், ப்ரைஸ் கண்ட்ரோல் இண்டிகேட்டர், ப்ரைஸ் யூனிட், மூவிங் ப்ரைஸ், ஆவரேஜ் ப்ரைஸா. ஸோ இது வந்துடும். ஜஸ்ட் சேவ், டேட்டா சேவ்டு. பேக் வந்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன ரெக்கார்ட் பண்ணுமோ வந்துடும். மெட் மாஸ் ரெக்குன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ பேக் வந்துருக்கு. பேக் வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங்னு ஒன்று இருக்குல்ல, இந்த இடத்துல ரெக்கார்டிங்கில் வச்சுட்டு ஜஸ்ட் F4 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக ரெக்கார்ட் பண்ண அந்த நேம் இங்கே வந்துடும், மெட்டீரியல் மாஸ் ரெக்கார்டிங். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம மெட்டீரியல் மாஸ்டர் பண்ண ரெக்கார்டிங் வந்து இங்கே வந்து ரெக்கார்டிங்கில் வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் சேவ், டேட்டா வந்து சேவ் ஆகிடும். இப்போ பேக் LSMWல நீங்கள் ஒரு ஸ்டெப்பு முடிச்சு வெளியில வந்தீங்கன்னா அடுத்து அந்த ஐக்கான் அந்த கலரிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடும். நீங்க மேனுவலா அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகணுன்ற அவசியம் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடும். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்புக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு சில டேட்டாஸ் எல்லாம் எடுத்து எக்ஸல்ல வச்சுக்கணும். அப்பதான் வந்து நம்ம இதை ப்ரொசீட் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் ஓவர்வியூ அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம இது எந்த வியூல வந்து ஓப்பன் பண்ணணும்னு கேட்கும். இந்த வாட் ஃபார்ம் ஷுட் பி ஓவர்வியூ த டிஸ்பிளே தான் டேபிள், நமக்கு டேபிள் ஃபார்ம்ல தான் வேணும். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம அது பண்ண M01 யூஸ் பண்ண எல்லாமே வந்து டேபிள் ஃபார்ம்ல வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு வேணாம், அது ரெண்டு வந்து டீ கோடும் இதுவும் டேபிள் நேமும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த லெவல்ல இருந்து இண்டஸ்ட்ரி செக்டர் செலெக்ஷன் பண்ணதுலேருந்து நீங்க அப்படியே ஒரு காப்பி பண்ணிக்கணும். ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு ஒரு எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கணும். எக்ஸல் வந்து இது பேஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு 4 சீட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன டேட்டானா நம்ம ரெக்கார்ட் பண்ண டேட்டா. ஸோ இது வந்து ரெக்கார்ட் டேட்டா. ஸோ அடுத்து என்ன ஒரு டேட்டா யூஸ் பண்ண போறோம்னா ஸ்ட்ரக்சர் டேட்டான்னு ஒன்று யூஸ் பண்ண போறோம். ஸ்ட்ரக்சர் இது எங்க யூஸ் பண்ண போறோம்ன்ற நான் சொல்றேன். ஸ்ட்ரக்சர் டேட்டா ஓகேங்களா, ஸ்ட்ரக்சர் டேட்டான்னு போட்டுக்கலாம். இன்னொரு சீட் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் டேட்டா, ரெஃபரன்ஸ். இன்னொரு சீட்டு பார்த்தீங்கன்னா இன்புட். இது எதுக்கு நான் ஒன்று சொல்றேன் இது எதுக்குன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கிரியேட் பண்ண மாஸ்டர் ரெக்கார்ட் டேட்டா. ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ண டேட்டா. ஸோ இதை காப்பி பண்ணி ஸ்ட்ரக்சர் டேட்டால பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ ஒரு காலம் ஒரு ரோ இன்சர்ட் பண்ணிட்டா இது வந்து ஃபீல்டு நேம், இது ஆக்சுவலாக ஃபீல்டு. இது நமக்கு வந்து ஸ்ட்ரக்சருக்கு வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து தேவையில்லை. ஸோ இது வந்து கேரக்டர் கீஸ், இது வந்து லென்த். ஸோ ஒவ்வொரு இதுவும் எவ்வளோ லென்த்தில் வந்து இருக்குன்றது, ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் எவ்வளோ மேக்ஸிமம் லென்த் என்னன்றது இங்கே இருக்கும். ஸோ இந்த கேரக்டருக்கு வந்து எப்போதுமே வந்து சீன் தான் இருக்கும். ஸோ எப்போதுமே சி கொடுத்துடணும், சி போட்டு. ஸோ இது வந்து எங்கே யூஸ் பண்ண போறோம்னு நான் சொல்கிறேன். இது வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போறோம்னா ரெஃபரன்ஸ் டேட்டாவில் என்ன பண்ண போறோம்னா இந்த டேட்டா ரெக்கார்ட் டேட்டாவில் இருக்கிற டேட்டாவை மட்டும் காப்பி பண்ணி ரெஃபரன்ஸில் வந்துட்டு காப்பி ஸ்பேஸ் ப்ரெஷரில் போயிட்டு டிரான்ஸ்போஸ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அது இந்த மாதிரி வெர்டிக்கலாக இருந்தது ஹரிசாண்டலாக வந்துடும். ஸோ இப்போ என்ன இது எதுக்காக இப்படி பண்ணியிருக்கோம்னா ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டேட்டாவை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு என்ன வேணுன்றத இப்போ நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இண்டஸ்ட்ரி செக்டார். ஸோ இந்த ரோ 5ல நம்ம இண்டஸ்ட்ரி செக்டார் என்ன மெக்கானிக்கல் எம், அடுத்து மெட்டீரியல் டைப் வந்து ROH. அடுத்து செக் பாக்ஸ் வந்து நம்ம வந்து என்ட்ரு பண்ணோமா, ஸோ என்ட்ரு பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்னா ஒரு என்ட்ரு ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது. ஸோ தட் கால்டு எக்ஸ். மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன் இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம கார்னு ஒன்று பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம கார் 02ன்னு ஒன்று கொடுக்குறேன். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் பீஸு. மெட்டீரியல் குரூப் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணாலும் பார்த்துலாம்.
00103. ஸோ 0013 வந்து ஸோ ஃப்ரண்ட்ல வந்து எப்போ 0 எடுத்துக்காது. ஸோ அந்த 00 இந்த சிம்பிள் போட்டு 00103 மெட்டல் குரூப்பு. பிளான்ட் வந்து 5555. பர்ச்சேசிங் குரூப் ஏபிஜி. ஸ்டோரேஜ் லொகேஷன் 001. இது நம்ம எதுவுமே கொடுக்கல இந்த இடத்துல, ஜஸ்ட் உள்ள போனதுக்காக வந்திருக்கு. வேல்யூவேஷன் கிளாஸ் வந்து நமக்கு வந்து 1500. ஸோ அதான் வந்து நம்மளுடைய ரா மெட்டீரியலுக்கான வேல்யூவேஷன் கிளாஸாக நம்ம வந்து கொடுத்துருப்போம். நான் பார்த்துக்கலாம். ஸோ 1500 வந்து ஸ்டாண்டர்டு. ஸோ வந்து நமக்கு 1500 வந்து வேல்யூவேஷன் கிளாஸ். ஸோ பீரியட் ப்ரைஸ் கண்ட்ரோல் இண்டிகேட்டர் வந்து ஒரு யூனிட்டுக்கு தான் கொடுத்துருப்போம். ஸோ சாரி, ப்ரைஸ் யூனிட் இண்டிகேட்டர் வந்து வி. இதில் வந்து ஒரு யூனிட்டுக்கான ப்ரைஸ். தென் ப்ரைஸ் வந்து எவ்வளோ, நம்ம வந்து எக்ஸாம்பிள் ஒரு 115,000 கொடுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம தேவையான டேட்டாஸ் எல்லாம் ஃபில் பண்ணியிருக்கோம். இண்டஸ்ட்ரி செக்டார் எம் நம்ம அங்கே செலெக்ஷன் பண்ணாதான் என்னென்ன பண்ணமோ அதை வந்து இந்த எக்ஸல்ல கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ரெஃபரன்ஸ் ஷீட்ல இருக்கும். இப்படி இப்போ என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ரோவை காப்பி பண்ணிட்டு இந்த ஃபீல்டு நேமை காப்பி பண்ணி இன்புட்ல போடணும். அதே மாதிரி நம்ம கொடுத்த ரெடி பண்ண டேட்டா 5 ரோல இருக்கும், அதை காப்பி பண்ணி இன்புட்ல போடணும். ஸோ போட்டோம் அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான டேட்டா. ஸோ இப்போ என்ன பண்றோம்னா, இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு டெஸ்க்டாப் போங்க, நியூல போயிட்டு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஒன்று இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன சொல்லலாம், RM அப்லோட் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறேன். டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல தான் இருக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு இதை அப்படியே கண்ட்ரோல் V நம்ம காப்பி பண்ணதை அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. ஃபைலில் போயிட்டு சேவ், அப்படியே க்ளோஸ். இது க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்ம ஃபைல் நேம் வந்து RM அப்லோட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான டேட்டா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எகைன் பேக் டு LSM வியூ. இப்போ வந்து பேக் வந்துருங்க. இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டாவது ஸ்டெப்ஸ் வந்து பண்ண போகிறோம். மெயின்டைன் சோர்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். இதை வந்து டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா, எப்போதுமே என்ன சொல்லியிருக்கோம்னா, இது வந்து டிஸ்பிளே மோடில் தான் இருக்கும். இங்கே போய் சேஞ்ச் மோடு கொடுக்கணும். சேஞ்ச் மோடு கொடுத்துட்டு இங்கே கிளிக் கிரியேட் ஸ்ட்ரக்சர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிரியேட் ஸ்ட்ரக்சர் கொடுத்தீங்கன்னா சோர்ஸ் ஸ்ட்ரக்சர் ஒன்று கேட்கும். ஸோ அதில் வந்து RM அப்லோட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம். டிஸ்கிரிப்ஷன் வந்து RM அப்லோட் அப்படின்னு கொடுத்துட்டு 01 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ RM அப்லோட் ஸ்ட்ரக்சர் நேம் வந்து RM அப்லோட், டிஸ்கிரிப்ஷன் RM அப்லோட் 01. ஸோ கொடுத்துட்டா இங்கே ஒரு கிரியேட் ஆயிடும், டிஸ்கிரிப்ஷன் கிரியேட் ஆகிடும். ஸோ வந்து ஜஸ்ட்டு சேவ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ பேக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது ஸ்டெப்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் யூசர்லாம் வந்து உங்களுக்கு பண்ணி முடிக்க அப்டேட் ஆகிட்டே வரும். அடுத்து மெயின்டைன் சோர்ஸ் ஃபீல்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எகைன் இது டிஸ்பிளே மோடில் தான் இருக்கும். எகைன் கிளிக் பண்ணால் இது வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நம்ம கிரியேட் பண்ண ஸ்ட்ரக்சர் நேம் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் நேமை வந்து செலெக்ஷன் பண்ணணும். செலெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் டேபிள் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த டேபிள் மெயின்டெனன்ஸ் கிளிக் பண்ணோம்னா இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஃபார் RM அப்லோட், சோர்ஸ் ஸ்ட்ரக்சர் RM அப்லோட். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்ட்ரக்சரில் ஃபில் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த எக்ஸலில் வந்து ஒரு டேட்டாவை வந்து இங்கே வந்து ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு ஒன்று போட்டோம். இந்த ஸ்ட்ரக்சர் டேட்டா நம்ம பண்ணோம்ல, இந்த ஸ்ட்ரக்சர் டேட்டாவில் இருக்கிறத அந்த ஹெட்டிங்கை தவிர இது எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணி இந்த சோர்ஸ் ஃபீல்டில் பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரு பண்ணால் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து இங்கே வந்துடும். ஸோ இங்கே ஒரு 2 வராது. WRKS என்ன அப்படின்னா, இது எப்பவுமே வராது, ஜென்ரலாக வராது பிளான்ட்டு. ஸோ இன்னொன்று வந்து LGORT அப்படின்னா என்ன அப்படின்னா, LGORT நம்ம ஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். LGORTன்றது என்னன்னா ஸ்டோரேஜ் லொகேஷன். ஸோ ஸ்டோரேஜ்
லொகேஷன். ஸோ இது ரெண்டு மட்டும் நம்ம மேனுவலாக கொடுப்போம். ஸ்டோரேஜ் லொகேஷன் பிளான்ட் மட்டும் நமக்கு டிஸ்கிரிப்ஷன் வராது, ஃபீல்டு டிஸ்கிரிப்ஷன் வராது. ஜஸ்ட் சேவ் பேக் வந்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்த எல்லா டேட்டாவும் இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா, ஜஸ்ட் சேவ் பேக். இப்போ அது பார்த்தீங்கன்னா அடுத்து 4th ஸ்டெப் போயிடுச்சு, மெயின்டைன் ஸ்ட்ரக்சர் ரிலேஷன்ஸ். இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளே மோடில் தான் இருக்கும். சேஞ்ச் பண்ணோம், சேஞ்ச் பண்ணிங்கன்னா நம்ம இருக்க வந்து கிரியேட் பண்ண டேட்டா இருக்கும். ஜஸ்ட்டு இந்த ஆப்ஷனில் வந்து இந்த ஸ்டெப்ஸில் நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு பேக் போயிடலாம். ஜஸ்ட்டு சேவ் பேக். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஃபீல்டு மேப்பிங் அண்டு கன்வர்ஷன் ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். எகைன் அதை கிளிக் பண்ணோம். நம்ம கொடுத்த ஃபீல்டு எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ண இனிஷியலாக டிஸ்பிளேல இருக்கும். எகைன் சேஞ்ச் மோடு பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் மோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொடுத்த ஃபீல்ட்ஸ்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபீல்டுன்ற ஆப்ஷனை வந்து செலெக்ஷன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸில் போனீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராஸில் போயிட்டு ஆட்டோ ஃபீல்டு மேப்பிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஆட்டோ ஃபீல்டு மேப்பிங் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆட்டோ ஃபீல்டு மேப்பிங்கான செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் தான். இதை நம்ம எதையுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு இது இருக்க எல்லா ஃபீல்டையும் வந்து நமக்கு வந்து மேப் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொபோசல் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ப்ரொபோசல் வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணால் தான் இது வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும். இப்போ நான் இங்கே அக்செப்ட் ப்ரொபோசல்னு கொடுப்பேன். அப்போ கொடுக்கும்போது இந்த ப்ரொபோசலில் இருக்க இந்த ஃபீல்டு நேம் வந்து அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ ஃபீல்டு இங்கே என்ட்ரு பண்ணியிருக்கோமோ அவ்வளோ ஃபீல்டையும் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம ஒரு வாட்டியும் அக்செப்ட் ப்ரொபோசல் கொடுக்கும்போது இந்த ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கடைசியாக வந்து ஆட்டோ ஃபீல்டு மேப்பிங் கம்ப்ளீட்னு வரும். கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி மாறிடும். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் பேக் மெயின்டைன் ஃபிக்ஸ்டு வேல்யூஸ் அண்டு ட்ரான்ஸ்லேஷன்ஸ் இதுக்குள்ளே போனோம்னா ஸோ இதில் எதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் உள்ளே போயிட்டு பேக் வந்தீங்கன்னா போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா LSNWல 6th ஸ்டெப்புக்கு அப்புறம் டோட்டல் 14 ஸ்டெப்ஸ் இருக்கும். 6th ஸ்டெப்புக்கு அப்புறம் 7th ஸ்டெப்ஸுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ் ஆகாது. ஸோ அந்த கலர் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக போகாது. ஜென்ரலாகவே ஸ்டாண்டர்ட்லேயே அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நீங்களாக தான் அந்த ஸ்பெசிஃபை ஃபைல்ஸ் வந்து நம்மளாம் வந்து மூவ் ஆகணும். ஸோ ஸ்பெசிஃபை ஃபைல்ஸ் போகணும் அப்படின்னா ஸோ இங்கே டிஸ்பிளே மோடில் இருக்கும். ஸோ இங்கே வந்து சேஞ்ச் மோடுக்கு மாற்றணும். சேஞ்ச் மோடுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா ஸோ லெகசி டேட்டா, இந்த லெகசி டேட்டா கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் இருக்கும், ஆட் என்ட்ரின்னு இருக்கும். ஸோ ஆட் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா நம்ம ஃபைல் எங்கே இருக்குன்னு சொல்லி அது கேட்கும். நம்ம ஃபைல் நேம் வந்து ஆர்எம் அப்லோடு. அதுக்கு நேம் எதனா கொடுத்துக்கலாம். நெட்மாஸ் ஆர்எம் அப்படின்னு கொடுக்கலாம். ஆர்எம் அப்லோட்னு கொடுக்கலாம். இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபைல் கண்டென்ட்ஸு, டெலிமிட்டர் அண்ட் ஃபைல் ஸ்ட்ரக்சர் அப்படிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் தான். இதில் என்ன புதுசாக கொடுக்கணும்னா டெலிமிட்டரில் வந்து டேபிளேட்டர்னு ஒன்று கொடுப்போம். அடுத்து ஃபைல் ஸ்ட்ரக்சர், அந்த ஃபைல் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு நேம் அட் ஸ்டார்ட் ஆஃப் ஃபைல்னு போட்டிருக்கோம். ஸோ என்னன்னா நம்ம சேவ் பண்ணியிருக்க ஃபைலில் வந்து ஃபீல்டு நேம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஸோ அதனால வந்து அதை எனேபிள் பண்ணுறோம். சரி, மேபி நம்ம வந்து ஃபீல்டு நேம் இல்லை டேரெக்டாக டேட்டா கொடுக்குறோம்னா இது சேவ் பண்ண தேவையில்லை. பட் நம்ம ஃபைலில் வந்து ஃபீல்டு நேம் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஸோ ஃபீல்டு நேம் இஸ் ஸ்டார்ட் ஆஃப் ஃபைல் கொடுத்துட்டு ஜஸ்ட் கண்டினியூ பண்ணோம்னா நம்ம ஃபைல் வந்து இதுக்குள்ள வந்து அப்லோட் ஆகிடும். ஜஸ்ட் சேவ். கேரக்டர் லென்த் தான் கேரக்டர் என்னன்னா
data maximum data saved. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் இது நேம் வந்து பெருசாக இருக்குன்னு சொல்லுது. ஸோ நம்ம எடுத்து விட்டுலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் converted data. டேட்டா சேவ் ஆயிடுச்சு. ஸோ இது என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இப்போ இந்த கன்வெர்ட் டேட்டான்றது வந்து இம்போர்ட் டேட்டா கன்வெர்ட் டேட்டாவில் இருக்க நேம் வந்து டெக்ஸ்ட் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால வந்து அது எரர் வந்தது. ஸோ இப்போ வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து அந்த ஒரு ஸ்டெப் மட்டும் தான் நம்ம வந்து மேனுவலாக மூவ் பண்ணணும். அடுத்து எகைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெப்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ இப்போ வந்து அசைன் ஃபைல்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மோடில் இருக்கும். ஸோ சேஞ்ச் மோடில் போயிட்டு அசைன் ஃபைல்ஸில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்குள்ளே எதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு உள்ளே கிளிக் பண்ணிட்டு சேவ் பேக்கு. அடுத்துட்டு ரீடு டேட்டா அப்படின்னு இருக்கும். டேட்டா கிளிக் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் அலோவ். ஸோ நமக்கு நம்ம எத்தனை என்ட்ரிஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு என்ட்ரி தான் கொடுத்துருக்கோம். அதனால நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து 1ன்னு சொல்லுது. ஸோ பேக் அடுத்து டிஸ்பிளே ரீட் டேட்டா எக்ஸிக்யூட். இதுல வந்து நம்ம பண்ண டேட்டா இருக்கும். ஸோ என்னென்ன கொடுத்துருக்கோம்னு சொல்லி இங்கே பார்த்துக்கலாம். ஸோ நம்ம எதனா ராங்கா கொடுத்துருக்கோம் அப்படின்றத நம்ம இங்கேயே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து தப்பா இருக்கு, இப்போ கார் 02 இல்லை நம்ம தப்பா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து எகைன் அந்த ஃபைல்ல போய் சேஞ்ச் பண்ணிட்டு எகைன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து பண்ண தேவையில்லை. ஸ்பெசிஃபை ஃபைல்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். நான் அந்த ஃபைல் அப்லோட் பண்ற ஸ்டெப்ஸ்ல இருந்து பண்ணிக்கலாம். மற்ற கான்ஃபிகரேஷன்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ நம்ம இதுல எதாவது சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா எகைன் அந்த ஃபைல்ல போய் சேஞ்ச் பண்ணிட்டு எகைன் அந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ற ஸ்பெசிஃபை ஃபைல் ஸ்டெப்ஸ்ல இருந்து எகைன் நம்ம எல்லாமே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து கன்வெர்ட் டேட்டா எக்ஸிக்யூட். ஸோ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து 1ன்னு சொல்லுது. பேக் டிஸ்பிளே கன்வெர்டட் டேட்டா எக்ஸிக்யூட். ஸோ இதுவும் அதே தான், சேம் தான். பேக் அடுத்து வந்து கிரியேட் பேட்ச் இன்புட் செஷன். ஸோ இதில் வந்து பேட்ச் இன்புட் செஷன் வந்து கிரியேட் பண்ண சொல்லுது. இதில் பார்த்தீங்கன்னா கீப் பேட்ச் இன்புட் ஃபோல்டர்னு ஒன்று இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கணும். ஸோ அது எனேபிள் இருக்கு. ஸோ ஜஸ்ட்டு பேக் எனேபிள் இருக்கு. ஓகே பேக். இப்போ வந்து கடைசி ஸ்டெப் வந்து ரன் பேட்ச் இன்புட் செஷன். 1 minute. Somewhere I missed. One நிமிஷம். சரி, எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணும். நான் வந்து பேக் போயிட்டேன். ஒன் பேட்ச் இன்புட் ஃபோல்டர் வித் ஒன் டிரான்சாக்ஷன் கிரியேட்டட். ஸோ ஒரு டிரான்சாக்ஷனோட ஒரு இன்புட் ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ எக்ஸிக்யூட். இப்போ வந்து ரன் பேட்ச் இன்புட் செஷன் போனீங்கன்னா ஒரு பேட்ச் வந்து கிரியேட் ஆயிருக்கும். சிஸ்டம் செலெக்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் இந்த லைன் ஐட்டை செலெக்ஷன் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நியூன்னு இருக்கும். ஸோ நியூன்னு இருக்கிறத வந்து செலெக்ஷன் பண்ணிட்டு லைன் ஐட்டம் செலக்ட் பண்ணிட்டு ப்ராசஸ் இதில் வந்து 2 மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து ப்ராசஸ் அண்ட் ஃபோர் கிரவுண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் வந்து நம்ம மேனுவலாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே எரர்ஸ் ஒன்லி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து டிஸ்பிளே எரர்ஸ் ஒன்லி கொடுத்துட்டோம்னா எங்காவது ஒரு இடத்துல நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னா அந்த ஸ்டெப்ஸோட வந்து அதை நின்றுட்டு நமக்கு வந்து எரர் அடிக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் அது மூவ் ஆகாது. அந்த எரரை கிளியர் பண்ணாதான் அந்த ஸ்டெப்புக்கு அடுத்து மூவ் ஆகும். ஸோ இப்போ அடுத்து வந்து இந்த அடிஷனல் ஃபங்க்ஷன்ஸ்ல எக்ஸ்டெண்டட் லாக், எக்ஸ்பர்ட் மோட் அண்டு டைம்ஸ் ப்ரோ ஸ்டாண்டர்ட் சைஸ் இது மூணுமே சூஸ் பண்ணிக்கணும். ஜஸ்ட் டிஸ்பிளே எரர்ஸ் ஒன்லி. ஸோ இதை சூஸ் பண்ணிட்டு ப்ராசஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ப்ராசஸிங் ஆஃப் பேட்ச் இன்புட் செஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஒரு பாப்பப் வரும். செஷன் ஓவர்வியூ இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே ஸ்டேட்டஸ் வந்து ப்ராசஸர் நியூலேருந்து ப்ராசஸர்னு மாறிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், MM60 போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் வந்து என்ன கொடுத்தோம், கார் 02ன்னு கொடுத்தோம். அது வந்து இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. மெட்டல் மாஸ்டரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம வந்து ஒரு 10 மெட்டல் எக்ஸாம்பிள் 1000 2000 எவ்வளோ மெட்டல் இருக்கோ அவ்வளோ மெட்டல் நம்ம வந்து ஒரே டைம்ல கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரே மெத்தடில் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பண்ண ஃபைலில் ஒரு 10 மெட்டல் ஆட் பண்ணலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ எல்லாமே சேம் தான். ஸோ ஜஸ்ட் ஒரு எத்தனை மெட்டல் போட்டிருக்கோம்னா ஒரு 10 ஐட்டம் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதோட நான் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் நான் வந்து 11லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். 11 இது வந்து 2ன்னு போட்டுக்கலாம். ஒரு 10 மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்து மற்ற டேட்டாவே எல்லாமே எவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் இங்கே வேல்யூ மாற்றுறோம் அப்படின்னாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ 5000 சாரி இங்கே ஒரு 8000 ஸோ இங்கே 10,000. ஸோ நமக்கு என்ன ப்ரைஸ் இருக்கோ ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா எகைன் இந்த டேட்டா அப்படியே காப்பி பண்ணணும். காப்பி நம்ம ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்தோம்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஆர்எம் அப்லோட ஓப்பன் பண்ணுறோம். ஜஸ்ட் Ctrl+A Ctrl+V ஃபைலில் போயிட்டு சேவ். ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம LSMW போகிறோம் அப்படின்னா இப்போ பேக் வந்தோம் அப்படின்னா ஸோ LSMW போனோம் அப்படின்னா நம்ம சேவ் பண்ண ப்ராஜெக்ட்டு எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப எகெயின் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம 7th ஸ்டெப்லேருந்து பண்ணால் போதும், ஸ்பெசிஃபை ஃபைல்லேருந்து பண்ணால் போதும். மற்ற நம்மளுடைய ப்ராஜெக்டில் பண்ண எல்லா கான்ஃபிகரேஷன் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே வந்து இந்த 6 ஸ்டெப்ஸில் இருக்கும். ஸோ எகைன் அந்த 6 ஸ்டெப்பை வந்து நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஸ்பெசிஃபை ஃபைல்ஸில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம், ரீஅப்லோட் பண்ணுறோம் அந்த ஃபைலை. சரி, டிஸ்பிளே மோடில் இருக்கும். சேஞ்ச் மோடு, அப்லோட் எகைன், ஆர்எம் அப்லோட், test01 டேபிளேட்டர் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் சேவ் பேக்கு, அசைன் ஃபைல்ஸ், சேஞ்ச் மோட், டிக் ஆன், சேவ், ரீட் டேட்டா, எக்ஸிக்யூட். மொத்தம் நமக்கு 9 என்ட்ரி வந்து உள்ள வந்திருக்கு. ஸோ பேக், டிஸ்பிளே, ரீட் டேட்டா. ஸோ எவ்வளோ என்ட்ரிஸ் வந்திருக்கு, பேக், கன்வெர்ட் டேட்டா. ஸோ எவ்வளோ என்ட்ரிஸ் வந்திருக்கும் காப்பிக்கும். பேக், டிஸ்பிளே, கன்வெர்ட் டேட்டா எல்லாமே கிரீன் கலரில் இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ கிரியேட் பேட்ச் இன்புட் செஷன், execute. So one batch input folder with 9 transaction created. So final stage, run batch input session.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கும், நியூ வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்திருக்கும். ஸோ ஸ்டேட்டஸ் நியூ, கிளிக் செலக்ட் ப்ராசஸ் டிஸ்பிளே எரர்ஸ் ஒன்லி. ஸோ எக்ஸ்டெண்டட் லாக் எக்ஸ்பர்ட் மோட்ல டிஸ்பிளே வந்து எனேபிள் பண்ணிங்க. ப்ராசஸ் ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆஃப் பேட்ச் இன்புட் செஷன் கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ உள்ள நம்ம வந்து மெட்டல் மாஸ்டரில் போய் இப்போ மெட்டல் லிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய என்னென்ன கொடுத்தோமோ எல்லா மெட்டலும் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நம்மளோட ரெக்யர்மெண்ட் என்னென்ன இருந்ததோ, நம்ம ப்ரைஸ் என்ன கொடுத்தோமோ அது கூட சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ நம்ம கொடுத்த எல்லா மெட்டீரியல் கோடும் நம்ம இன்டர்னல் நம்பர் ரேஞ்ச் எடுத்திருக்கோம், நம்ம எக்ஸ்டர்னல் நம்பர் ரேஞ்ச் கொடுக்கல. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ரன்னிங் சீரியல் நம்பர். நம்ம வந்து இண்டஸ்ட்ரி செக்டாரில் அதுலேருந்து தான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ எக்ஸ்டர்னல் நம்பர் கொடுக்குற மாதிரி நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம்னா நம்ம எக்ஸ்டர்னல் நம்பர் ரேஞ்சு நம்ம மேனுவலாக கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்டர்னல் நம்பர் ரேஞ்சுனால ஆட்டோமேட்டிக்காக நம்பர் ரன்னிங் சீரியல் நம்பர் வந்து செலக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் வந்து LSNW. இது வந்து நம்ம வந்து மெட்டல் மாஸ்டர், வெண்டர் மாஸ்டர், ஸோ பர்ச்சேசிங் போகிற ரெக்கார்டு எல்லாமே வந்து நம்ம ரெக்கார்ட் மெத்தடில் வந்து இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்னா லெகசி சிஸ்டம் ஃபைனலாக வந்து கட் ஓவர் ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு, ஸோ பிஃபோர் கோல் லைஃப் முன்னாடி நம்ம லெகசி சிஸ்டம்லேருந்து டேட்டாஸை வந்து SAP சிஸ்டம் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து இந்த LSNW வந்து யூஸ் பண்ணுவோம்.